நெல்லைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலையின் இரு பக்கத்திலும் குவிந்திருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து கையசைத்து வருகிறார். தொடர்பான கள தகவலுடன் நம்முடைய நெல்லை மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி விவரம் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 நாள் பயணமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வந்திருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக திருநெல்வேலி வந்திருக்கக்கூடிய அவருக்கு கேடிசி நகர் பகுதியில உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. கட்சியினர், திருநெல்வேலி மாநகர மேயர், முன்னாள் சபாநாயகர் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்களை பார்த்து உற்சாகமாக கையசைக்கக்கூடிய காரிலிருந்து இறங்கி உற்சாகமாக கையசைக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் 9,300 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக இன்று வந்திருக்கிறார். இன்று தற்போது திருநெல்வேலி மாவட்ட எல்கையான கேடிசி நகர் பகுதியில் தற்போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. உற்சாக வரவேற்பை பெற்றுக் கொள்ளும் தமிழக முதலமைச்சர் கங்கை கொண்டான் சிப்காட் பகுதியில் அமைக்கக்கூடிய சோலார், அந்த சுமார் 4,400 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய சோலார் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து புதிய சோலார் பணிகளை திறந்து வைப்பதற்கான அதை அடிக்கல் நாட்டுவதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் தற்போது கேடிசி நகர் பகுதியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. சாலையும் இரு புறங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக காரிலிருந்து தரையில் நடந்து அவர்களிடம் ரோட் ஷோ நடத்தக்கூடிய தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து கட்சியினர் தரக்கூடிய உற்சாக வரவேற்பையும் பெற்றுக் கொள்கிறார். அந்த வரவேற்பை முடித்துக் கொண்டு சாலை மாற்றமாக கங்கை கொண்டான் சிப்காட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சோலார் பவர் அதனை திறந்து வைப்பதற்கான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. இன்றும் நாளையும், நாளை மதியம் வரைக்கும் தமிழக முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.